ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டு அண்ட் அம்மா. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா மூவி பார்க்குற விலாகு. நான் வந்து மூவிக்கு போனேன், அதனால் சரி அதை ஒரு விலாகாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஜீவா மூவி தான். அது ஒரு காமெடி மூவி, ஃபேமிலியாக எல்லாமே உட்காந்து பார்க்குற ஒரு மூவி தான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. இந்த குட்டி பையனை கூப்பிட்டு போயிருந்தது செம்ம ஐயோயோ பிடிச்சி வைக்கவே முடியல. இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டுருந்தான், டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பாருங்கள். அந்த வாங்கி கூட வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு அளந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தக்கப்புறம் பாப்கார்னு அது இதுன்னு கேட்டானா, அந்த பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்தக்கப்புறம் அது குடிச்சிட்டு உட்காந்துருந்துச்சு, சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தான். இந்த தேட்டர் வந்து பெரம்பலூரில் தான் இருக்குது. என்ன தேட்டர் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா சென்னையில் இருக்கிற லெவலுக்கு இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த தேட்டருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மூவி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். நம்ம எவ்வளோ தான் நம்ம லைஃப்பில் நம்ம சம்பாரித்தாலும் ஓடினாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக மூவிக்கு சில டைம் கொஞ்சம் நேரம் போகலாம், கொஞ்சம் நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது மாதிரி ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மூவி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். நல்லாயிருக்கும், ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக மைண்டுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் சேவிங்ஸ் நம்மளோட ஏர்னிங்காக நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம இது மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா மூவிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மறுபடியும் நம்ம ஓடுறதுக்கு ஒரு பூஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேட்டரில் வாங்கி சாப்பிட்டுட்டு மூவிலாம் பார்த்துட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே டீலாம் ஓவர் ரேட்டாக இருக்கும். சரி, அதனால் நாங்கள் வந்து சித்ரா காஃபிக்கு வந்தோம். சித்ரா காஃபிக்கு வந்துட்டு ஒரு சுழியும் அப்புறம் ஒரு காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணோம். இங்கே வந்து காஃபி ரேட் கம்மி தான், அங்கே தியேட்டரில் வந்து 50 ருபீஸுன்றாங்க. அதனால் இங்கேனா நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். ரீசனபிளாகவும் இருந்துச்சு. அதனால் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இந்த குட்டி வாண்டு தான் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டீ வேணும், எனக்கு பிஸ்கட் வேணும் அப்படின்ட்டு. இது பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பிஸ்கட்டை வாங்கி தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டு வார்டு பையன் நல்லா சேர் போட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு இடத்துல உட்காரவே இல்லை, எங்கே போகணும் அங்கே போகணுன்னு. எனக்கு இந்த சித்ரா காஃபி நல்லாயிருக்கும், காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். திரும்ப ரிட்டர்னுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.